பார்த்தீங்கன்னா உறவுகளே எங்கட ரம்புட்டான் ஊறுகாய் நல்ல பிரண்டு உருண்டு வந்துட்டு. ஆனா வாசம்ண்டா வேற ஒரு வாசம், ஒரு இறால் பொரியல் மணங்கள் மாதிரி அடிக்குது. தயிர் போட போறோம். நாங்க இந்த தாளிசங்களையும் இப்படியே போடுவோம். வெந்தய குழம்பு இருக்குல்ல, இந்த வெந்தய குழம்பு டேஸ்ட்டை விட அதே ஃப்ளேவர் தான், அதை விட ஒரு 10 மடங்கு கூட இருக்கிற மாதிரி இருக்கு. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். வணக்கம். நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அதே போல நாங்களும் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிறோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காணொளி. கையில வச்சுக்கிறத பார்த்த உடனே உங்களுக்கு விளங்கியிருக்கும். ரம்புட்டான். இப்ப பாத்தீங்கன்னா இலங்கையில ரம்புட்டான் சீசன். சந்திக்கு சந்தி ரம்புட்டான் வியாபாரிகள்லாம் அப்ப பார்த்துட்டு சரி ஓகே இப்ப ரம்புட்டான் வாங்கிட்டு வந்த நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையில ரம்புட்டானை வச்சு என்ன செய்யலாம்னு யோசிச்சு கொண்டு வந்தாங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. ரம்புட்டான்ல ஒரு ஊறுகாய் செய்ய போறோம். இந்த ஊறுகாயோட சேர்த்து வெள்ளை சோறுக்குள்ள தயிர் சேர்த்து தயிர் சோறு செஞ்சு ஊறுகாயம் போட்டு சாப்பிட போறோம். வேற லெவல்ல இருக்கு மட்டும் நம்புறேன். ஓகே, அப்ப இதைத்தான் காணொலியா பார்க்க போறோம். அப்ப காணொலிக்கு போறதுக்கு முதல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்ல நல்ல கமெண்ட்ஸ் அள்ளித்தாங்க. சரி வாங்க காணொலிக்குள்ள போலாம். சரி வாங்குறவர்களே, இன்றைக்கு நாங்கள் கேரசாரமான ரம்புட்டான் ஊறுகாய் செய்ய போறோம். அந்த ரம்புட்டான் ஊறுகாய்க்கு முதல்ல ரம்புட்டான் பழங்கள்ட தோள்களை நீக்குவோம். என்ன இனி பார்த்தீங்கன்னா உறவுகளே ஒரு தண்ணியில கழுவி எடுப்போம். சரி உறவுகளே, பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே கழுவி எடுத்துட்டோம். இனி இந்த ரம்புட்டான் பழங்கள்ல இருந்து இந்த விதியை தனியை நீக்கி எடுப்போம். இப்படியே இந்த மாதிரி எல்லா ரம்புட்டான் பழங்களோட விதைகளையும் முதல் நீக்குவோம். பார்த்தீங்கன்னா உறவுகளே, ரம்புட்டான் விதியெல்லாம் நீக்கி எடுத்தாச்சு. இனி சட்டியை வச்சு அடுப்பு ஒன் பண்ணி ஊறுகாய் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். சட்டி சூடாயிட்டுது. இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் தேவை. அது ஒரு கொஞ்சம் கூடவே நாங்கள் விட வேணும். என்னென்ன உறவுகளை யாழ்ப்பாணத்தில் போயிட்டு வரைக்கும் நிறைய ரம்புட்டான் பழங்கள் வாங்கினாங்க. அரைவாசி டுசான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஊறுகாய்க்குன்னு வாங்கின இந்த ரம்புட்டானும் போயிட்டுது. ஆகவே கொஞ்சம் ரம்புட்டான்லாம் ஒரு 20 தொடக்கம் 25 பழத்தில் நான் செய்கிறேன். இனி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இந்த நல்லெண்ணெய்களை பார்த்தீங்கன்னா உறவுகளே, ஒரு கொஞ்சமாக கடுகு போடுவோம். இந்த கடுகு பொரிஞ்சா பிறகு உறவுகளே, சின்னஞ்சின்னா உள்ளியும் இஞ்சியும் வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே போடுவோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் பச்சை மணம் எல்லாம் போக நல்ல வடிவாக பொரிச்சு எடுக்க வேணும். நாங்கள் நல்லெண்ணெய் விட்டபடியாக உறவுகளே பாருங்க, நல்லா நுரைச்சி கொண்டு இருக்குது. இதுக்குள்ளே நல்லபடியாக பொரிஞ்சு வந்துட்டு நம்ம இந்த உள்ளியும் இஞ்சியும் இதுக்குள்ளே உறவுகளே நாங்கள் இந்த பிச்சு வச்சிருக்கிற இந்த ரம்புட்டான் பழங்களையும் போடுவோம். துசாந்தரே டவுட்லயே நிக்கிறாரு. அப்படியே இந்த 20 பழங்களையும் நீ வேஸ்ட் பண்ண போறியோன்னு என்ன கண்டுபிடிச்சுக்கோ நிக்கிற. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுறேன். ஒரு அரை டீஸ்பூன் வறுத்த வெந்தயத்தை இடிச்சு வச்சிருக்கிறேன். வெந்தயத்தூள் வறுத்திருக்கிறேன். எப்படி இருக்குடுச்சா இப்ப மனம். கடைசியா பாத்தீங்கன்னா உறவுகளே, இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு குறைவான தீயில விட்டு அப்படியே நல்ல சுண்டி வரும் அளவுக்கு அளவிட போறோம். விதவிதமா ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை. வீட்டுல நிச்சயம் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே ரம்புட்டான்ல ஜாம் செய்வினோம், ரம்புட்டான்ல உப்புத்தூள் போட்டு சாப்பிடுவினோம், ரம்புட்டான் சும்மா சாப்பிடணும். இப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்குமே. பார்த்தீங்கன்னா உறவுகளே, எங்களோட ரம்புட்டான் ஊறுகாய் ரெடி ஆயிட்டு. ஆனா வாசம்ண்டா வேற ஒரு வாசம், ஒரு இறால் பொரியல் மணங்கள் மாதிரி அடிக்குது. கிட்டத்தட்ட இறால் வாசம் அடிக்குது. இறாலை பொரிச்சா இப்படி ஒரு வாசம் வருமா அப்படி. பார்த்தீங்கன்னா உறவுகளே, எங்களோட ரம்புட்டான் ஊறுகாய் நல்ல பிரண்டு உருண்டு வந்துட்டு. இனி அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்ன உறவுகளே, தயிர் விட்டு சோறு செய்ய போறோம். இல்ல, சோறுக்குள்ள தயிர் விட்டு செய்ய போறோம். சரி வாங்க அப்படி தயிர் சோறு செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். தயிர் சோறு செய்யறதுக்கு முதல் தாளிப்பு செய்வோம். தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொதிச்சுட்டுது. இது வெங்காயத்தை போடுவோம். இதுக்குள்ள கொஞ்சம் கடுகும் சேர்த்துக்கொள்ளுவோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உறவுகளே, ஒரு 3 செத்தல் பிச்சு போட்டிருக்கிறேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை போடுவோம்.
இந்த வதக்கல் வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளை நல்ல பொன்னிறமாக வர வேணும். பொன்னிறமாக வந்ததுன்னு சொன்னால் தயிர் சோறுக்கான தாளிப்பு ரெடி. இந்த தயிர் சோறு செய்கிறதுக்கு அவிச்ச சோறை இன்னொரு சட்டிக்கு நான் மாற்றி கொண்டிருக்கிறேன். கூட சாப்பிடுவீங்களோ குறைய சாப்பிடுவீங்களோ? தயிர் சோறுண்டே தான் நான் சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டாக கொஞ்சமாக போடுங்க பார்ப்போம். இந்த சோத்தை வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளே கொஞ்சம் அப்படி மசிக்க வேணும். நாங்கள் வந்து சம்பா சோறில் தான் செஞ்சுருக்கிறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவுகளே நாங்கள் தயிர் போட போகிறோம். உங்களுக்கு எவ்வளவு தயிர் விருப்பமோ அதுக்களவாக நீங்கள் போட்டுக்கொடுங்க. இதை தயிர் சேர்க்கிறபடியாக ஒரு கொஞ்சமாக உப்பு போடுறேன். நான் சோத்துக்கு உப்பு போட்டேன்னா உங்களுக்கு தேவையாண்டா போட்டுக்கொள்ளுங்க. இனி இந்த தயிரையும் இந்த சோறையும் இப்படியே நல்லா திணைவோம். என்ன இந்த சோறுக்குள்ளே இப்படியே உறவுகளே நாங்கள் இந்த தாளிசங்களையும் இப்படியே போடுவோம். போட்டுட்டு இந்த தயிர் சோறை திருப்பி ஒருக்கா இப்படியே நல்லா குழைப்போம். அது பார்க்கவே ஆசையாக இருக்கு. சும்மா தயிர் இந்த வாசனைன்னு சொல்கிறேன். நல்ல வாசம் முடிக்குது இப்போ. என்ன அதுதான் பார்த்தீங்கன்னா உறவுகளே தயிர் சோறு ரெடி. எங்களோட ரம்புட்டான் ஊறுகாய் ரெடி. இனி வந்து டுசான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு என்ன மார்க்ஸ்ன்னு சொல்ல போகிறேன். வாங்கோ டுசாந்திர போய் கேட்போம். ஓகே உறவுகளே, இப்போ பார்த்தீங்கன்னா நிரஞ்சனி வந்து விசப்பரீட்சைக்கு ஆயத்தம் ஆயிட்டா டுசான். நிரஞ்சனி வந்து எப்படி ரம்புட்டான்ல அப்படி செய்து வந்துட்டு ஊறுகாய் அப்படி கிட்ட வாங்க. அப்படியே கிட்ட வந்து பாருங்க. அப்படியே நல்லெண்ணெயில் எள்ளெண்ணெய் தான் நல்லெண்ணெய் என்ன சொல்றது என்ன வெள்ளெண்ணெயில் நல்ல வாசம், புரிமான ஒரு வாசம் இருக்குது. அந்த வாசத்தோடு சேர்ந்து இருக்குது. இன்னும் ஒரு சின்ன டேஸ்ட் கூட பார்க்கல, நிறைஞ்சு தரவே இல்லை. ஓகே, இந்த சோறு வந்து அவ்வளோ ஒரு வாசம் அடிச்சு கொண்டே இருக்குது. ஓகேண்ணே, சாப்பிட்டு பார்க்க போகிறேன். உண்மையான ரிவ்யூ தான் கூட பண்ண ரஞ்சினி, சரியோ? இதையும் தாங்கும் இதயமடா. ஓகே, என்னன்னா ஒரு ஊறுகாய் எடுத்து அப்படியே பிசையணும். அப்படியா? ஓகே, செஞ்சுட்டு இந்த கடவுளே இல்லங்கத்துக்கு சொல்ற மாதிரி இருக்கு நிரஞ்சனி. அம்மா மேல சத்தியமா வேற லெவல்ல இருக்கு நிரஞ்சனி. அம்மா மேல சத்தியமா, தம்பி மேல சத்தியமா. பக்கத்து வீட்டுக்காரங்க வேற சத்தமா கிடைக்கிறீங்க. நிரஞ்சனி வேற லெவல். அந்த ரம்புட்டான் பழத்தின் மகிமை என்ன தெரியுமா நிரஞ்சனி? வெந்தய குழம்பு இருக்குல்ல, இந்த வெந்தய குழம்பு டேஸ்ட்டை விட அதே ஃப்ளேவர் தான், அதை விட ஒரு 10 மடங்கு கூட இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லையா? நீங்க செய்யும் போது கூட நான் யோசிச்சுக்கணும், இனிக்கும் போது எப்படி இருக்க போகுது. எதிர்பாருங்கள் புதிய திருப்பங்களில். என்ன நிரஞ்சனி, அதோட இந்த சூறுப்பு வா நான் இப்ப என்ன தெரியுமா வீடியோ எடுத்து யோசிக்கிறேன். ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோங்கிற பிள்ளைகள் பாக்குங்க, நினைக்குங்கள் அம்மா அப்பாவுக்கு பிள்ளைகள் பிறக்கட்டுமே. அதுக்கு அப்புறம் யோசிப்போம். இருந்தாலும் இப்படி சந்தடியல் பாக்குறேன் பின்ன இப்படி எல்லாம் எனக்கும் பச்சா. சரி, நீங்க அந்த ரம்புட்டான் பழங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட முடிச்சிருக்கீங்க முதல்ல. நிறைய செஞ்சிருப்பேன். சரி சரி, இப்ப தெரிஞ்சுட்டு தானே அடிக்கடி செய்வாங்க. அந்த எனக்கு இந்த சோறை டேஸ்ட் பண்ண என்ன தெரியுமா ஞாபகம், அந்த கோயில்ல முன்னே நீர்த்து சோறுன்னு சொல்றது வெள்ளோடுத்துற பக்கம் அப்படிதான் நீர்த்து சோறோ இதை சொல்றது. அதுன்ற ஒரு டேஸ்டா இருக்குது எனக்கு. சோறு ஓகே, சோறை விட தயிர் சோறை விட ஊறுகாய் உறவுகளுக்கு ட்ரை பண்ணி நினைச்சு கூட பார்க்கல. வேற லெவல், அடித்தூள். ரொம்ப உரைப்பா இருக்கு, அது கொஞ்சம் சொல்லணும், ரொம்ப காரமா இருக்கு. நல்லா இருக்கு அந்த காரம், ஒரு அளவான இதா இருக்குது, செம்மையா இருக்குது. மறக்காம ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். மறக்காம ட்ரை பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பார்த்த உடனே கமெண்ட் பண்ண வேணாம், ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கு நிறைஞ்சு செய்த மாதிரி அப்படியே செய்யுங்க. ஒரு அளவுகளை கூடி குறைச்சி செய்தா அது இதா போயிடும். அப்படியே செய்யுங்க, வேற லெவல்ல இருக்கு. மறக்காம செய்யுங்க.
உங்களோட குடும்பத்தோட செய்து சாப்பிட்டு மகிழ்ந்து உங்களுடைய நாள்களை அடையுங்கோ. வருணத்தை சொல்ல நிரஞ்சனின்னு இந்த காணொலியோட முடிச்சுக்கொள்வோம். நிரஞ்சனிக்கு ரொம்ப நன்றி, விதம் விதமாக எனக்கு செய்தாரதுல. ஓகேண்ணா, இப்ப மீண்டும் நல்ல ஒரு காணொலியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம், பாய் பாய். அம்மாவுக்கு தான் கேட்கணும் என்ன டேஸ்ட் இருக்க பாக்கட்டேன், ஒரு வாய்ஸ் பாக்கட்டேன் டேஸ்ட் இல்ல கொஞ்சம் பாருங்க பாருங்க மக்களே, தான் மட்டும்தான் சாப்பிடணுமா எப்பவுமே தான் சண்டை வீட்டுல. கொஞ்சம் கமெண்ட்ஸ் போடுங்க உறவுகளே. அம்மாக்களுக்கும் கொடுத்து சாப்பிடுங்க.